ஆனா இன்னைக்கு உதவிகள பெல்ட் ட்ரீட்மெண்ட் தான். அதிபயங்கரம். அலெக்ஸ் அந்த இதை வந்து ஆர்டி போட்டுவிடு. நீ உன்னோடது கெட்டுவாரு. இல்ல கேக்குது. இல்ல உன்னோட அந்த ஸ்பேஸ் இப்போ போட்டேல அந்த போஸ்ட் ஆர்டி போட்டுவிடு. நிறைய பேருக்கு தெரியல. அப்புறம் கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது. அதான் டேய் இந்த இது ஆர்டி போட்டு விடுறா. நீ இது போட்டத ஸ்பேஸ் போட்டத ஆர்டி போட்டு. இல்ல சொல்லு. நிறைய பொலிட்டிக்கல் விஷயம் அசம்பிளி அதான் ஆதவ் பேசுனது, ராஜ்மோகன் அவர் பேசுனது, நிறைய பேர் பேசுனது எல்லாம் ஒரு இதுல போயிட்டு இருக்கும் போது அது எல்லாமே டாமினேட் பண்ற மாதிரி ஒரு இது பண்ற மாதிரி பார்த்தா சங்கீதா டைவர்ஸ் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அதான் எல்லாமே இது பேசலாம். ஆனா இது நல்ல விஷயம். இன்னைக்கு ஒரு கிரேட் டேடா. நமக்கு எவனுக்கு இருக்கோ இல்லையா, நமக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. எல்லாருக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லான்னா அதான் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. டே கம்ப்ளீட்டா நல்ல ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்துருச்சு. இன்னும் ஜஸ்ட் ஒரு 40 நிமிஷம் தான். அதனால அப்படியே அந்த டே வந்து நீட்டா முடிஞ்சது. சூப்பரான இது. அப்புறம் அண்ணாவோட அட்டையரும் சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு வேஸ்ட் ஷர்ட் நல்லா சூப்பரா இருந்தது. இல்ல இன்னைக்கு வந்து சிரிச்சாரு, ரொம்ப நேரம் சிரிச்சு இருந்தாரு. அப்பெல்லாம் எனக்கு புரியல. தலைமை ஏன் ஒரு மாதிரி இன்னும் எப்பயுமே இந்த அளவு சிரிக்க மாட்டாரு. எல்லாரும் பத்தி பேசணும். புத்தியானந்த மரட்டமே இன்னைக்கு அவ்வளவுதான். நீ வந்து ஒரு இது படிச்ச அலெக்ஸ், ஒரு ட்வீட் ஒண்ணு படிச்சா சொல்லி ஆகணும். மெஸ்ஸியோட மோது புஷியோட மோதாத. நானும் படிச்சேன். ராம்தா போட்டிருந்தாப்புல. மெஸ்ஸியோட மோது புஷியோட மோதாது. அடியானா செமையா இருந்தது. இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா பல பேரு இலையும் அடிச்சிட்டாங்க. நம்ம ஆளுங்க ஒருத்தனையும் வாயை திறக்க இல்லையே. வாயை திறந்தா வாயிலே அடி. ஏறி அவங்க ஃபுல்லா ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு உனங்களை வச்சு செய்யணும்ட்டு தான். பின்ன இல்ல கார்த்தி ப்ரோ, போன தடவை வந்தப்போ ஓடி போயிட்டு அப்புறம் வெளியே போயிட்டு நின்று பிரஸ் மீட் கொடுத்துட்டு பேச சொல்லுங்க. நேத்து கூட உதயநிதி வந்துட்டு பிரஸ் மீட்ல தைரியம் இருந்த பேச சொல்லுங்க. எங்க பேசிட்டாருல, ஒரு லைன் தான்டா பேசினாரு. அதுக்கே வாயை கப்புச்சுப்புன்னு போய் உட்காந்துட்டீங்க. பதில் இல்ல எதுக்கும். மேல கேள்விதான் எனக்குல தவிர ஒன்னுக்கும் பதில் இருக்காது. நாங்க உதயநிதி அடிக்கிறதுக்கு தனியா ஆதவர்ஜினான்னு ஒருத்தர் வச்சிருக்கோம். மனுஷன் 6 அடியில அப்படியே இது அளந்து எடுத்து செஞ்சிருக்கோம். எழுந்த உடனே போயிட்டு உங்க அப்பாவை கேளு, உங்க அப்பாவை இங்க காணோன்ட்டு கலாச்சி விட்டா. இல்ல இது ஸ்டார்ட் பண்ணது உதய்தான் கார்த்தி ப்ரோ. பேசாம இருந்திருக்கணும். நீ போயிட்டு வந்து உங்க மாமனார்கிட்ட இது பண்றது அது இதுன்னு பேசணும். பர்சனலா போனா அவரும் பிலோ தி பெல்ட் எனக்கும் போக தெரியுங்கிறத காட்டுறதுக்கு தான் அது வரையும் போற. இல்ல எதுக்கு நீ மாமனார் கிட்ட வரையும் போற? ஏடிஎம்கே எம்எல்ஏ அவங்க ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க, கேட்க வேண்டியதானே. நீ ஏன் வந்து இவரை கடிக்கிற? அதுக்கு தானே அவர் சொன்னாரு உங்க அப்பா வீட்டுல இருப்பாரு, அவரை போய் கேளு, இங்க காணோம் அப்படின்ட்டு. சரியான செருப்படி கேட்டு வாங்கினாங்கிற மாதிரி. லால்குடி எம்எல்ஏ கிட்ட கேட்க வேண்டியதானே. அவங்க ஏது எப்பா நாங்க இவ்வளவு குத்தோன்ட்டு அவங்க எதனா போட்டு. ஆனா கார்த்தி ப்ரோ இன்னைக்கு அண்ணா பண்ணதுலேயே தரமான சம்பவம். அவரு சொல்லாம ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டாரு. எனக்கு சத்தியமா தெரியாது. 1969 நீர்வளத்துறை அமைச்சர் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்குதான் போய் ரிசர்ச் பண்ணேன். அண்ணன் பேசவே யாருன்னு எடுத்து தெரிஞ்சிருச்சு. ஒரு ஐடியா இருந்தது இதுவாதான் இருக்குன்னு. போய் பார்த்தா கட்டுமரத்தை கமுத்து போட்டு அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு நான் அப்படிலாம் சொல்ல முடியும், இருந்தாலும் நான் சொல்ல விரும்பல. அது வேணும்னே சொல்லிட்டு தான். கட்டுமரத்தை இன்னைக்கு இது என்னது இறந்த நாளா? அந்த மீம் பாத்தீங்களா? என் தம்பி எனக்கு இன்னைக்கு மெமோரியல் டேப்பா. விட்டுருப்பான்.
இல்ல நம்ம ஆமா இன்னைக்கு டீசெண்டா கட்டப்போற ஃபங்க்ஷன் பேசணும்னு ஏதோ தான் பாக்குறேன். நடந்துச்சு போல. ஆமா, அது என்ன மெமோரியல் டே, நடந்துச்சு எதாவது நினைவு நாள், இவன் யாருன்னு தெரியல. நினைவு நாள். ஓ நினைவு எவனோ நாளா? அது ஆமா ம். இன்னைக்கு யாரும் நம்ம பையன் அது தானே எதுவுமே ஒரு இல்லையே. ட்வீட் போட்டிருந்தான். ஹரி, ம். இன்னைக்கு நம்ம பையன் தான் யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஏன்னா ம். போராடுறதுக்கு இடம் கேட்டா கொடுக்க மாட்டீங்க, இவனுங்க கருமதி மட்டும் பண்ணலாமாடாங்க அப்படின்ட்டு அதான் பின்ன பீச்ல. தானே நியாயமான கேள்விதான். இல்ல அவனுக்கு மைண்ட் வைஸ், ஏய் இதை நான் வாங்கறதுக்கு நைட்டு ஒருத்தன் கைய காலாலாம் நினைச்சு வேண்டியிருக்கேன்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க, இருக்கிறத பிடிக்கிட்டு அனுப்பிச்சிட போறீங்கடா அப்படின்ட்டு. நம்ம ஆனா இவ்வளவு கொடுமையிலயும் வந்து எடுத்து பார்த்தா தெரியல. இவ்வளவுதான் bro. இந்த பிரகாஷ் ராஜ போன் பண்ணிட்டு சொல்லுவானே சிங்கம்ல, அந்த மாதிரிதான். டேய் நீ இப்ப சப்பே ஆயிட்டடா, அந்த மாதிரிதான் உதயநிதி. இல்ல அவன் இதுதான் நினைக்கிறான், இது அலெக்ஸ், பண்ணலாம் அது அது பண்ணலாம். 100% உண்மை நீ அலெக்ஸ். தப்படா. நாங்க எதிர்கட்சியா இருந்தா நாங்க இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம். எந்த நாய் இல்ல, எந்த எதிர்கட்சினா அப்படியே டிஎம்கே ஆட்சி திரும்பும். இல்ல, டிஎம்கேல இருக்கிற எந்த இந்த கொத்தடிமை ஐடியும் வந்து இதுக்கு வந்து எதுவுமே பேசல. அவனுங்க பிட்டு பிட்டா கட் பண்ணி போட்டு இருந்தாங்க. ஜனங்க ஃபுல்லா லைவ் பார்த்திருக்கோம். அவங்க காமெடினா இல்ல, காமெடி. அவனுங்க கேக்குற கேள்வியை போடுறானுங்க கார்த்தி ப்ரோ, நம்ம சொல்ற ஆமா, பதில போடுறது இல்ல, கட் போட பண்ணிடுறது. மாட்டானுங்க. அது வந்து அவனுக்கு இதுல பழக்கம். வேற அது கட் காப்பி அடி பேஸ்ட் நாம பண்றோங்கிறானுங்க. இல்ல அதுதான் அது அவனுக்கு பழக்கம். போன வாட்டி சட்டசபை அப்படித்தானே நடத்தினானுங்க. அதான் இல்ல, அத நம்ம கிட்ட பண்ணக்கூடாது சரியா? அதெல்லாம் நீ அத வந்து இல்ல அதிமுக அததான் மாதிரி ஒரு புசி டம்மி சொன்ன போல. கட்சியை அடிச்சுட்டு நீ பெரிய இதுன்னு காட்டிக்கிறதுக்கு, இங்க இல்ல இல்லவே அதுதான் இல்லாத பிஜேபி அடிச்ச மாதிரி, எதிரியே இல்லாதப்போ இருக்கிற மாதிரி பெருசா அவங்களுக்கு லார்ஜர் தன் லைஃபா காட்டி அடிக்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரிஜினலா ஒரு ஆள் ஹெவியா வந்து ஹெவி ஹீட்டர் வந்து நின்ன பிறகு என்ன பண்றதுன்னே தெரியல, திணறானுங்க. நீங்களாம் செம்மையா அடி விழுகுது. துணியை வச்சு முதுகுல அந்த போலீஸ் அமல்ராஜ் அடிச்சாரு தெரியுமா? இன்னைக்கு சட்டசபையில பூரா அந்த மாதிரிதான் இருந்தது. எல்லாரும் அதான் பண்ணாங்க. துணியை வச்சு கூட கும்மாங்குத்துதான். லைனோட அப்படின்ட்டு ராதாரவி பேசுற டைலாக் தான் ஞாபகம் வந்தது. ஒருத்தர் ஆனா உண்மையிலேயே வந்து எனக்கு இன்னைக்கு நம்ம சபாநாயகர் உண்மையிலேயே சூப்பரா சொல்லணும், நல்ல நியூட்ரலா அதை கொண்டு போனார். நம்ம ஆளுங்க பேசினதே சில விஷயங்கள்லாம் அவை குறிப்புல இருந்து நீக்கிற அளவுக்கு அவரு நியாயமா நடத்தினாரு, ரொம்ப நல்லா கொண்டு போனாரு, அது ரொம்ப வந்து பிடிச்சது. அது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தலைவன் ஒவ்வொரு சின்ன தடவையும் அந்த இடத்துல வந்து அவருக்கே நான் ஒரு ஃபேன் ஆயிட்டேன், அவருக்காகவே கொஞ்ச நேரம் பாக்குறது அந்த மாதிரி எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு பாட்டு சூப்பரா. எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. அந்த இது உங்க அப்பா காணோன்ற டைலாக் முன்னாடி சொன்னதெல்லாம் மட்டும் நீக்க மாட்டேன்ட்டாரு. அது யோசிக்கிறேன். எதுக்கு, அது ஏன் இருக்கிறதுல நீக்கணும்? ஆனா இல்ல அது ஆனா இருக்கிறது சொல்லிட்டா தானே, இல்லாததுன்னு சொல்லு. இருக்கிறதுலயே இல்ல ஒரு இருக்கிறதுலே அண்டர் ரேட்டர் புஷியானந்த். நான் உண்மையிலே ஏ சொல்றேன். அவர் ஆசான் இன்னைக்கு செம்மையா டிஎம்கே பேசினாரா. காரனுக்கு இல்ல டிஎம்கே காரனுக்கு அவன் பாஷையில வந்துட்டு ஒரு கரெக்டான இது அவன் பண்ணானா அவன் எதிர்பார்க்கல, இவருக்கெல்லாம் பேச மாட்டாரு, இவருக்கெல்லாம் எதுவும் தெரியாது, இவரை வச்சு நீங்க எப்படி ஜெயிப்பீங்கன்னா ஏளனமா பேசிட்டு இருந்தவங்கலாம் அவன் ஏறி உன் ஆளு இவங்க இடம், நீ இருந்த இடம், நான் புதுசு எல்லாம் கிடையாது கண்ணாங்கிற மாதிரி இறங்கி அடிச்சிட்டா. இல்ல மாரல் என்னன்னா, புஷியானந்த் அவருக்கு நீங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு, பாயிண்ட் யாராவது எடுத்து கொடுத்துட்டா போதும், அவர் பாயிண்ட் மட்டும் கையில கட்சிதான் எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். நீ எதிர்க்கதான் நீர்வளத்துறையில பில்லுக்கு காசு வாங்குறாங்கன்னு சொன்னதுதான் ட்ரிகர் பாயிண்ட். தலைவன் இருந்துச்சு வெளுத்து விட்டா, நீ ப்ரூஃப் இல்லாமல இங்க வரக்கூடாது. பாயிண்ட் கஷ்டா சங்கல மாரின்ற மாதிரிதான். அதான் இல்ல, எந்த அளவுக்கு ஒரு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு தான் அலெக்ஸ் அந்த கோவம் வரும். அந்த கோவம் வந்து அரைச்சிட்டு இருந்தான் சரியா. நீ கரெக்டா இருக்கிற ஒண்ணு ஒருத்த வந்து இதுதான் புரியுது உனக்கு, இதே நீ ஒரு திமுக காரனுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ப்ரூஃப் காட்டு. அதாவது என்ன ப்ரூஃப் காட்டுன்னு சொல்றது வந்து நாங்க வந்து செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றோம், நாங்க அப்படி எல்லாம் செய்யவே கிடையாது, அது போன ஆட்சியில் நடந்தது, இப்ப எங்க ஆட்சியில் நடந்திருக்கு நீ சொல்றீங்க, நடக்கலன்னு பழக்க தோஷம் சொல்றீங்க, நாங்க நடக்கலன்னு சொல்றோம், அப்படி நீ நடக்குதுன்னு சொல்றேன்னா நீ தான் ப்ரூஃப் காட்டணும் அப்படி சொல்றாங்க. ஆனா திமுக சொன்னீங்கன்னா நேரா ப்ரூஃப் தான் கேட்பாங்க, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு. என்னது நாங்க எப்போ வாங்கணும், எங்க ஆதாரத்தை காட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். என்னது பசங்க. அதான் அதாவது இன்னைக்கு ஒருத்தவங்க இன்னொரு ட்வீட்ல பார்த்தேன், ட்வீட்டா இல்ல நம்ம பசங்க தான் குரூப்ல தான் போட்டிருந்தானுங்க. என்னன்னா வந்து எங்க அம்மா வந்து போன் பண்ணாங்க, நாடகத்தை கூட பாக்கல, இததான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்லா இருந்தது. அசம்பிளியதான் நல்லா போச்சு இன்னைக்கு சூப்பரா போச்சு, நிறைய விஷயத்துக்கு வந்து பதில் கிடைச்சது, நிறைய கேள்விகளுக்கு. வந்து இன்னைக்கு சினிமா மாதிரி இருந்ததுடா.
ஒரு என்னைக்கு இடம் அது சினிமா அப்படியே மாதிரி இல்ல. ஸ்லோவா இல்ல ஈவினிங் வரைக்கும் அந்த அசம்பிளி யார் யார் பேசுனாங்க என்ன டாக்ஸ் தான் போச்சு. ஈவினிங்ல இருந்து என்ன ஆச்சுன்னா அதான் சங்கீதா டைவர்ஸ் வாபஸ் அது வாங்கினது நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு விரும்பு. அது உண்மை நல்ல விஷயம். இல்ல சங்கீதா மேம் வந்து அது 15 மினிட்ஸ் பேசியிருக்காங்க வீடியோ கான்ஃபரன்ஸ்ல. பேசிட்டு அப்புறம் நியூஸ்ல படிச்சேன், லைவ்ல போட்டிருந்தாங்க. என்னன்னா வந்து பசங்களோட பீஸும் மென்டல் பீஸும் முக்கியம், அதனால நான் வந்து இது பண்ணிக்கிறேன், வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு இருடா இது சொல்லி இரு. சொல்லு சொல்லு சொல்லு. உதயநிதி அரசு பொம்பம், அவர் சஞ்சய் தான் ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூ பொம்பம், அதுக்கடுத்து அதான் சங்கீதா டைவர்ஸ் வாபஸ் பொம்பம், அதான் அந்த மாதிரி ஒன்னொன்னா நடக்குது. அதுக்கடுத்து என்னத்த பொம்பம் வருதுன்னு தெரியல. இல்ல இவங்க வந்து டிவோர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணும்போது 2 விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு வந்து இது ப்ரொசீஜரா பண்றது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போய் பேசும்போது இவங்க வந்து இல்ல நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க வந்து அண்ணா சைடையும் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்களாமா. அதுதான் ப்ரொசீஜர். இந்த தரப்புல இருக்கிறவங்க 2 தரப்புல இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து சொன்னா இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும், அது உங்களுக்கும் ஓகேவா அப்படின்னு. கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஓகே நம்ம சைடுல இருந்து உடனே கன்ஃபார்ம் பண்ணோடனே அவங்க வந்து உடனே அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஃபியூ மினிட்ஸ்ல எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ இங்க சட்டசபை நடக்கும் போதே இந்த சைடு வந்து நம்ம சைடும் அண்ணா வந்து அதான் முன்னாடியே அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா தான் இருந்திருக்காரு போல. எனக்கு ஹியரிங் வருதுன்னு தெரியும், பட் சட்டசபை வரும்போது அதான் அவங்க வந்து அப்பியர் ஆனாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் காலில். ஸோ இது பண்ணியிருக்காங்க. பசங்களோட இதுவும் மென்டல் ஹெல்த்தும் முக்கியம், மென்டல் பீஸும் முக்கியம். ஸோ அதனால வந்து அதை கான்சியஸாக எடுத்துக்கிட்டு நாங்கள் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இல்லை நீங்க ஒருத்தன் ஏதாவது ஒரு கொத்தடிமை வந்து தூக்கின்னு வந்தீங்க, செங்கல்பட்டு கோர்ட்டு அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டுன்ட்டு, ஆனா அலெக்ஸ் உங்கள் பரம்பரையை வலித்து நடு ரோட்டில் விட்டு விடுவோம், பார்த்துக்கொள்ள. இல்ல ஒரு ட்வீட் ஒண்ணு ஒருத்தன் போட்டிருந்தான்டா சாமி, எனக்கே வந்து ஒருவேளை இருக்குமோங்கிற மாதிரிதான் தோணுச்சு. என்ன சொன்னா, அண்ணா வந்து இந்த டிவோர்ஸே வந்து ஒரு ஸ்கெட்சா போட்டிருந்தாருன்னா, ஒருவேளை முன்ன இருந்து வேணும்னே பண்ணியிருந்தாருன்னா, இது வந்து எலெக்ஷன்ல வந்து ஃபேமிலியை சேஃப்கார்ட் பண்றாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு. இல்ல என்ன அது இருக்கோ இல்லையா அதெல்லாம் நம்ம முக்கியம் இல்லப்பா. இன்னைக்கு நல்லபடியா எல்லாம் முடிஞ்சதா, அவ்வளவுதான். ஹாப்பி டே. கொத்துச பொழந்தாச்சு. எலெக்ஷன் டைம்ல அவர் அது மாதிரி போட்டு அவரே ஒரு டேமேஜ் பண்ணி பாராடா. எவன்டா அந்த பைத்தியக்காரனுங்க யோசிக்கிறது. அதான் இல்ல எலெக்ஷன் டைம் பண்ணா இது நீங்க சொல்றது ஓகே. மாஸ்டர் டைம்ல இருந்து அது இதுதான் இருக்கு. அதனால அதை விடுப்பா. அது என்னமோ ஒண்ணு மாஸ்டர் டைம்ல எல்லாம் அவர் அபிஷியலா கட்சி ஆரம்பிக்கிறாடா, அவருக்கு தெரியுமில்ல அவர் ஆரம்பிப்பாருன்னு. டே அவரை நான் சாதாரணமா இடம் போடல. அவர் ரொம்ப டீப்பா 30 வருஷத்துக்கு பிளான் போட்டு வந்தவரு இதை பண்ண மாட்டாரா 2021 ஒரு பக்கம் இருக்கு. இது பிஜேபி அஸ்வத்தாமா இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. மாஸ்டர் டைம்ல டிஎம்கே ஆட்சியை பிடிக்கும் போது இல்ல அடுத்த ஆட்சி விஜய் பிடிப்பாருன்னு எவனுமே அதான் சத்தியம். அதை விடுறா. இப்போ நம்ம இது வரும்போது லியோக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்னடா தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. சின்ன சின்ன சிக்னல் வந்துச்சு. அதான் ஒண்ணுமே எதிர்பார்க்காம நல்ல ஒரு. ஆனா இந்த பொதுப்படையில சொல்ற டைலாக் மாதிரிதான். அதான் உடம்புல சக்தி இருக்கும் போது நீ பேசுறது பாதி வந்து அந்த எரச்சல்லயே போயிடுறான். அந்த ஹெட்போனை மாத்தி விடுறான் பேசாம. அந்த திமுக எம்எல்ஏ வந்து மாத்தி மாத்தி கேள்வி வைக்கிறாங்களாம். ராஜ்மோகனும் இன்னைக்கு அவரு இது பண்ணி பேசிட்டாரு. ரகுபதி விட்டீங்களப்பா. ஏன் ரகுபதிக்கு என்ன? ரகுபதி தான்ப்பா 5 பேரோ 6 பேரோ ஏன் செஞ்சாங்க குஜில் மஸ்து. அததான் சொல்றேன். எஞ்சி பேச ராமராஜ் நடக்கிற கொஞ்சம் குரல் வந்து ஏத்தி பேசணும்னு வந்துட்டு தம்பி வந்து இதா நினைச்சிட்டாரு போல. அப்படி இப்படின்னு அது நீங்க ராஜ்மோகனை அட்டாக் பண்ணாரு இவரு. சரி ராஜ்மோகன் அண்ணன் வந்து எந்திரிச்சு கொஞ்சம் இதா பேசிட்டாரு, சரியா கோவமா தான் பேசினாரு. ஏன்னா அவங்க பேசினது அப்படி இவரும் சீறிட்டாரு பேசிட்டாரு. ஆனா தெளிவா அழகா பேசிட்டு உட்காந்துட்டாரு. பட் இவரோட டோன் வந்து லவுடா கோவமா தான் பேசினாரு. அது வந்து ஆப்போசிட்ல அவர் வந்து சுட்டி கட்டி பொறுமையா இருக்கணும், கத்துக்கங்க அப்படி இப்படின்னு சபாநாயகர் உள்ள வந்து நீங்க பாடம் எடுக்க வேணாம் வேலையை பாருங்க அப்படின்ட்டாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு கவனிச்சிங்களா கார்த்திபுரம், அது வந்து இதெல்லாம் பின்னாடில இருந்து மரிய வில்சன் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு.
அவரு ஏத்துட்டாரு. அவரு அடுத்து வந்து எந்திரிச்சு காமா பேச ஆரம்பிச்சு, கூலா இருங்க காமா இருங்க ட்ரிகர் பண்ணி விட்டாப்ல. இது ட்ரிகர் பண்ணி விட்டு, அவையில சீனியர் நீங்க. ஆமா நீங்க கூலா இருங்க, சீனியர் calm ஆ இருங்க. சொல்லிக்கிறீங்க, சீனியர் மோஸ்ட் சொல்றீங்க, காமா இருங்க கூலா இருங்க, ஏன் டென்ஷன் ஆறீங்க, ஏன் பதறீங்க, நான் இல்லாததே சொல்லி வெள்ளரிக்கையில இருக்கிறதெல்லாம் சொன்னேன். பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா பிபி வந்த பன்னிக்குட்டி மாதிரி பதறானுங்க. அநேகமா அடுத்த சட்டசபை மண்டே கூடும்போது எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க நினைக்கணும். ஒரு பயம் வரமாட்டான், லீவ் போட்டுருவானுங்க நெஞ்ச பிடிச்சிட்டு. அதுக்கு முன்னாடி அவன் உள்ள ஆமா போறான்னு தெரியல. இன்னைக்கு யாராவது செந்தில் பாலாஜியை பாத்தீங்க சட்டசபையில? நான் இருந்தான் எங்க அம்மா சொன்னாங்க, ஏன் இவன் கையெழுத்து போட போலையான்னு பதுங்கி கேட்டாங்க. உட்காந்துட்டான் போல, ஆள காணோம். ஆனா அதாங்க சூப்பர் செஷன் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. நான் நடுவுல தூங்கிட்டேன், ஏன்னா லென்த்தா போயிட்டே இருக்கு. சரி, இல்ல அவ்வளவு லென்த்தா போச்சு. இல்ல துரேந்தர் அம்மா வந்து திடீர்னு வந்து எலிவேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, என்ன ரீசனா இருக்கும்? இல்ல அவங்க வந்து நமக்கு தாவேக கட்சியோ தாவேக கட்சி தலைவர் விஜய்க்கே அவங்க எலிவேட் பண்ணல, ஆனா தமிழ்நாடு சிஎம்முக்கே எலிவேட் பண்ணாங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்க ஒண்ணும் இல்ல, நியாயப்படி இல்ல இல்ல பிரேமலதா கரெக்டான எலிவேஷன் தான். இல்ல பிரேமலதா எப்படின்னா பொதுவா பேசும்போது கரெக்டா பேசும். ஆனா சில டைம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் டிஎம்கே தான் பேச சொல்லுச்சுன்னு, அது பக்கே தெரியும், அந்த மாதிரிதான் பேசுவோம். அவங்க என்னதான் இருந்தாலும் அப்புறம் எங்க வீட்டு பையன்னு சொல்லிருக்காங்க, விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அந்த பாசம் இருக்குமா இல்லையா, அதனால என்னதான் அவங்க வீட்டு பையன் சொன்னாலும் இல்ல நம்மளுக்கு கடிப்பாங்க, திருப்பி நாளைக்கு கடிப்பாங்க. இப்ப சொல்லிட்டாங்கல்ல, இவங்களை விட்டு கடிக்க விடுவாங்க. திமுக வந்துட்டு நீங்க எப்படி இப்படி பேசினா அடுத்த தடவை கடிக்கணும் வரேன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து கடிப்பாங்க, கவலைப்படாதீங்க, அது நடக்கும். இன்னைக்கு நல்லா பேசினாங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ. இல்ல அதான் அவங்க பையன் குட்டி குஞ்சான வச்சு நம்மள கடிக்க விடுவானுங்க, அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து எலிவேட் பண்ணுவாங்க. அவன் அன்னைக்கு கர்நாடகாரன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு தெலுங்கு கன்னடம் தமிழ் என்னெல்லாமோ கலந்து கன்னடம் பேசுறானா தெலுங்கு பேசுறான், எந்துக்காது நம்தோன்னு இருக்கான். டேய் இதுல நீ என்ன பேசுற, தமிழா தெலுங்கா கன்னடமா, என்னடா இது ஒரு முடிவு பாடாகிற மாதிரி. இந்த வாட்டிலாம் ரொம்ப கஷ்டம். கருமம் இல்லைங்க குருமாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன மொழி பேசுறான்னே தெரியாம பேசி, இதுல வேற அண்ணனுக்கு அட்வைஸ், அவரு சிஎம் ஆயிட்டார், உனக்கு அப்புறம் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பேண்ட் போட்டேன்னு. பேண்ட் போட்டியே உனக்கு ஓட்டு போட்டாங்களா? 10 சீட்டை வாங்கி அதுல ஒரு இடத்துல ஜெயிச்சு பார்த்து பேசுங்க. வர்ற எலெக்ஷன்ல சீமான் தான் அதிக சீட்டு ஜெயிப்பான்றாங்க. நாங்க வந்து சிவன விஜய் பிரபாகரை பத்தி பேசிட்டு இருக்க, சீமான் இல்ல சீமானு ஜெயிக்க மாட்டான், வேணா மூக்க வேணாம் ஏடா சீமானுக்கு பேட்டி கொடுத்தாரு. இல்ல ஆமா சீமான் பேச்செல்லாம் நான் பாக்குறதே இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல. என்னவா இன்னைக்கு என்ன பண்ண போறான் அவன், அவனுக்கு என்னவா அடுத்த எலெக்ஷன் பொலிட்டிக்கல் ரிவென்றான். அதாவது அப்கமிங் இந்த கவுன்சில் எலெக்ஷன்ஸ் இது ஒரு 15 வருஷமா நானும் கேக்குறேன்டா, சரியா? எனக்கு அப்ப வந்து அதான் எனக்கு 20 வயசு அலெக்ஸ், அப்ப காலையில 6 மணி இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அப்ப இருந்து கேக்குறேன். இல்லடா அது போல ஏத்துக்கலாம்டா. இப்போ நடுவுல அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தான் பாரு, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரபாகர்னே உங்களுக்கு தெரியும் தான் பாரு. அப்படியே என்ன பண்ணலாம் அவனை. சரி விடுங்க, டைம் ஏங்க சட்டசபைக்குள்ள இருக்கிறவங்கள பத்தி பேசுவோம், சட்டமன்றத்தை பத்தி பேசுவோம். அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளை பத்தி பேசி டைம் இல்ல. எங்க வீட்டுல எங்க அப்பா 87லயோ நோ வச்சிருந்தாராம், அந்த இது சிறுத்தை குட்டிய பிரபாகரன் தோல்ல போட்டிருக்க மாதிரி. இந்த நாய் 2010 கட்சி தோல்ல போட்டிருக்க மாட்டாரு, கையில வச்சிருப்பாரு. இல்ல தோல்ல போட்டதே இருக்கு. தோல்ல போட்ட போட்டோவும் இருக்கா? ஆமா, அது கையில வச்சதான் அதிகமா பாத்திருக்கேன். அந்த டைம்லயே தான் அது தோல்லயும் போட்டிருப்பாப்புல. அது அந்த போட்டோ வச்சிருக்காரு. இல்ல ஹரி ப்ரோ, அந்த இசைப்பிரியா நியூஸ் ரீடர் இருக்கும்ல அந்த ஈழத்துல, சம்பந்தமே இல்லாம அதுக்கு போற. இங்க கட்சின்னு கூட நீ டக்குனு கன்வெர்ஸ் ஆகி அங்க போயிடுற.
இல்லண்ணே இல்ல அதுதான் அதெல்லாம் சொல்றேன். பார்த்த பிறகு அப்படி 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 வந்து ஜனங்க வந்து இது பண்ணி அவர் பார்த்து இங்க இது சென்னையிலயும் அங்கேயும் இங்கேயும் அவர் சுத்தி இருந்து இங்க ஒரு கேஸ் டி நகர்ல ஒரு கேஸே வாங்கியிருக்காரு. அவரு வந்து இவரு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமா ப்ரோ இவர் அப்ப ப்ரோ எப்படியாப்பட்ட விடுங்க ப்ரோ, இங்க எப்படியாப்பட்ட பாருங்க, சட்டமன்றத்துக்குள்ள என்ன ஹரி இருக்கிறவங்கள பத்தி மட்டும் பேசுங்க. வேணாம் என்ன விடுங்க, எனக்கு தேவையில்லாத தெரிஞ்சு டைம் வேஸ்ட். எங்க சித்தப்பாவின் இல்ல புலிகள் இதுதானே இல்ல இவன் பிரபாகரன் அப்ப. எப்படியாப்பட்ட மனநோயில இருக்கிறான்றத அதை சொல்றேன் விட்டுருங்க, நானு. அததான் சொல்றேன், அதை விடுங்க, அது வேணாம், அந்த டாபிக்கே விடுங்க. இருக்கு, நான் தான் சொல்றேனே, சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் யாரை அனுப்புனாங்களோ, இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை பத்தி பேசுவோன்றேன். அதை பத்தி பேச ம். நிறைய இருக்கு. அதை விட சில சரி சூனியெல்லாம் வெளியே இல்ல போயிடுச்சு ப்ரோ. எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு உதயநிதி விஜிலிமஸ்ட் பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது? யாருக்கு பிடிக்கல, எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க. ஆனா இன்னொன்னு ப்ரோ, எவனுமே வந்து வெறும் ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆன ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு மெச்சூர்டா வந்து ஒரு 75 வருஷ கட்சியை டீல் பண்ணாங்கன்னு சத்தியமே அவனை எதிர்பார்க்கல. எல்லாம் அண்டர் பேக்கேஜ் எஸ்டிமேட் கிடையாது பண்ணிட்டானுங்க. இல்ல பேக்கேஜ் கிடையாது ரொம்ப நமக்கு. பேகேஜ் கிடையாது, ரொம்ப. அதெல்லாம் நீங்க பேகேஜே இல்லைனாலும் 75 வருஷ கட்சியை பார்த்து பயப்படுவாங்க. இந்த மாதிரி புதுசா வர்றவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் தைரியம், இவ்வளவு தைரியமா ஏறிலாம் அடிக்க மாட்டாங்க. ஏறி அடிக்கிறாங்க, ஒருத்தரும் விடுறது இல்ல. இவரு எல்லாம் இன்னைக்கு துணை சபாநாயகரா அவர் பேசுறாரு இருந்துச்சு. அவரே டென்ஷன் அந்த ஆயிட்டாரு. அந்த மனுஷன் அன்னைக்கு வந்து அந்த டேடியை காணோம்னு சொல்லுவார்ல, ஆமா, அப்போ வந்து பின்னாடிதான் உக்காந்துருப்பா போல. அவரு அங்கதான் அண்ணன் இருப்பாரு பேசும்போது தெரியும். ஆனா இல்ல, நான் சொல்றேன், அவரே இவரு பேசாத மனுஷன் பயங்கர பேச ஆரம்பிச்சிட்டாரு இல்ல இன்னைக்கு. இவரு பயங்கர எந்தோ ஆயிட்டு அந்த டேபிள் எல்லாம் தட்டுவா போல. சபரிநாதன் பக்கத்துல இருந்துன்னு அவரை கண்ட்ரோல் பண்ணுவா போல. பாத்தீங்கன்னா அந்த வீடியோ இன்னொரு வாட்டி பாத்தீங்கன்னா பாருங்க. அதான். அதான் சொல்றேன், இவனுங்க பேசுறானுங்களே பாதி அணில் அது. அதுல 75% அணில். என்ன இவனுங்க சட்டசபையில நாங்க இது பண்றோம் அது பண்றோம்ன்றானுங்களே, உரின்னு உரிச்சிருங்க பார்த்து. அதான் சொல்றேன். மதன் சொல்லுங்க, மதன் ஆண்ட்ரீஸ் இல்ல பண்ணியிருந்தாரு. இல்ல எனக்கு ஏஎம்கே அவங்க உறுப்பினர் அதெல்லாம் சரி. அக்னி கிருஷ்ணமூர்த்தி சொல்றதுனா இப்போட ஏத்துக்க முடியல. எது கரண்டா? மின்னலை விலிக்கு மின்சாரத்தை கொப்பளிக்கும். கொப்பளிக்குமா கக்குமா? கொப்பளிக்கும் தான் சொன்னா. கொப்பளிக்கும். இந்த மாதிரிலாம் யாரா உங்களுக்கு எழுதி கொடுக்குறா? இல்ல பாவம்டா அவரு. எப்படி சொல்றது, நானா அவரு அவர் வந்து இப்ப எதிர்கட்சியா கூட இல்ல, மூணாவதா போயிட்டாரு. அவரை பத்தி பேசி இன்னும் டேமேஜ் எதிர்கட்சி தான். அப்படி இல்ல, அப்படி இருந்து டயர் நக்குனா டயர் எல்லாம் பஞ்சர் ஆயிருக்காது. நான் கூட ஒட்டி இருக்கும் எல்லினோனால. ஆனா பரிதாபமா இருக்குது. ஆனா இன்னொன்னு கவனிச்சுங்களா கார்த்தி ப்ரோ, இப்போ எடப்பாடியன் டீம் கூட, எடப்பாடியன் கூட பேசாம இருந்து தப்பிச்சுக்கிறாங்க. அதிகம் பெருசா எதுவும் பேசி நம்மளை அட்டாக் பண்ணி ப்ரூட்டல் அட்டாக் பண்ணி மாட்டிக்கிறது இல்லை, லைட்டா அடிச்சு தப்பிச்சுக்கிறாங்க. இவங்க தான் வாண்டடா வந்து கவட்டைக்கு நடுலயே மிதி வாங்கிட்டு போறாங்க. இல்ல எனக்கு ஒரு இது கவுண்டர் ஞாபகம் வந்துருக்கு. அந்த உதயநிதி வந்து